हरि ओम। ब्रह्म सत्यम जगत मिथ्या जीवो ब्रह्मैव नापरहा. அப்போ பிரம்ம சத்தியம் என்று உபனிஷதமானது நமக்கு உணர்த்த வருகிறது. சத்தியம் என்றால் இயற்கையாக உள்ள பொருள், உண்மை பொருள், மாறாத பொருள், எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற பொருள், அதுதான் சத்தியம். இந்த சத்தியம் மலைகள், மணல்கள் இவைகளிடத்தெல்லாம் இருப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. மண் இருக்கிறது, கல் இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா, அங்கே இருப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. மரங்கள், செடி கொடிகள், தாவரங்கள் இவைகளிடத்திலே இருப்புத்தன்மையும் உயிர்ப்புத்தன்மையும் கொண்டதாக இருக்கிறது. அங்கே இருப்புத்தன்மையும் இருக்கு, உயிர் என்பதும் இருக்கிறது. அப்போ இறைவன் இருப்புத்தன்மையும் கொடுக்கிறான், உயிராகவும் இருக்கிறான். பறவைகள், விலங்குகள் இவைகளிடத்திலே இறைவன் இருப்புத்தன்மை கொண்டவனாகவும் இருக்கிறான், உயிர்ப்புத்தன்மை கொண்டவனாகவும் இருக்கிறான், உணர்வுத்தன்மை கொண்டவனாகவும் இருக்கிறான். என்றால் இருப்புத்தன்மையும் இருக்கிறது, உணர்வுத்தன்மையும் இருக்கிறது, உயிர்ப்புத்தன்மையும் இருக்கிறது. மனிதனிடத்திலே வருகின்ற நேரத்திலே இருப்புத்தன்மை கொண்டவனாகவும் இறைவன் இருக்கிறான், உயிர்ப்புத்தன்மை கொண்டவனாகவும் இறைவன் இருக்கிறான், உணர்வுத்தன்மை கொண்டவனாகவும் இறைவன் இருக்கிறான், ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் இறைவன் இருக்கிறான். அதனால தான் மனிதனுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த ஆனந்தம் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அதனால தான் உபநிஷதம் சொல்கிறது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஹரி ஓம்.